வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் போண்டா ரெசிபி. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த போண்டா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதிலே எடுத்துக்கலாம். அரை கப்பு அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்பில். சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் ஆப்ப சோடா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது. முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து போண்டா போடுற பக்குவத்துக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்குறோம். வெங்காயத்தினுடைய தண்ணியும் விடும். நல்லா இந்த அளவுக்கு போண்டா போடுற பக்குவத்துக்கு இருந்தால் போதும். நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இந்த அளவு இருக்கணும். எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சின்ன சின்ன போண்டாக்கெலாம் நம்ம போட்டு எடுத்துட வேண்டியது தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி நீங்கள் தேங்காய் சட்னியோடு பரிமாறிக்கலாம். எப்பொழுதுமே நம்ம ஒரே மாதிரி போண்டா செய்யாமல் இப்படி வித்தியாசமாக செய்யலாம். நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறி வந்த உடனே திருப்பி விட்டுடுங்க. நல்லா செவந்த உடனே எடுத்துடுங்க. இது டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது ஆப்ப சோடா சேர்க்கறதுனால, ஆப்ப சோடா சேர்க்காமல் நம்ம தயிர் சேர்த்து செய்கிறதுனால நல்லா பொசு பொசுனே வரும். உள்ளே நல்லா பஞ்சு கணக்காக இருக்கும். வெளியில் மொறு மொறுன்னு இருக்கும். இந்த கலர் வந்த உடனே நம்ம எடுத்து போட்டுருங்க. இதே போலேயே மிச்ச போண்டாக்களையும் பொரித்து எடுத்துடுங்க. அருமையான கோதுமை மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.